உன்னுடைய ரசிகர்களை ஏமாத்துற மாதிரி நீ கடவுளை ஏமாத்தலான்னு நினைக்கிற. எவ்வளோ கொடூரமாக நீ நடந்துட்டு வர. வேற ஒன்றும் இல்லை. அப்படி நெடுஞ்சான் கிடையா விழுந்து இதுல என்ன கொடூரம் இருக்கு? கொடூரம் இருக்கு. ஏமாத்துறதுன்றது மிகப்பெரிய கொடூரம். நடிச்ச பல படங்கள்ல பாத்தீங்கன்னா இஸ்லாமிய தீவிரவாதிகளை மையப்படுத்தி தான் நடிச்சிருக்கிறார். அதான் டெல்லியில இருக்கிற இமாம் சொல்றான், உஷார் இவன் கோழி திருடன் அப்படின்னு அங்கேயிருந்து சொல்றான் இமாம். இன்னைக்கு திருவள்ளூருக்கும் பிரச்சாரத்துக்கு போறாரு. பிரச்சாரம் தான் போறாரு, ஆனால் பிரச்சாரம் பண்றது இல்ல. வைபர் வேலை செய்யறாரு. கண்ணாடி தொடச்சு வந்துட்டே இருவார். ஆர்டி சேகர் ஒரு வீட்டுக்கு போவார். அப்படியேப்பட்டவர் அவர். நீ யார் வீட்டுக்கு போயிருக்க? அவரும் போய் கோலம் போட்டாரு. இல்ல இல்ல, செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் இடையே அந்த நடந்த மோதல் பேச்சுகள் கீழ்த்தரமான ஒரு பேச்சு. எனக்கு இன்னொரு முகம் இருக்குது. வெல்டன் அதானி இந்த காலகட்டத்திற்கான ஒரு தலைமை ஸ்டாலின் இதான் ரொம்ப முக்கியம். இது அடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா இந்திய அளவில் நம்மளுக்கு மிகப்பெரிய பேரழிவும் ஏற்படும். சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிநேகிப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு அய்யானந்தன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்குல பிரச்சாரத்துக்கு போனார் நேற்று. மாறாக சில விஷயங்கள் அவர் பண்ணாரு. குறிப்பாக எல்லா கோயில்களுக்கும், மசூதியில, அந்தோனியார் ஆலயத்துல, அடுத்து அம்மன் கோயிலுக்கும் போனாரு. இப்படி 3 மத வழிபாட்டு தலங்களுக்கும் தன்னுடைய வேண்டுதல்களை, இல்ல குறிப்பா அந்தோணர் ஆலயத்துல அவர் முட்டி போட்டபடியே பிரார்த்தனை மேற்கொண்டதெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன் திடீர்னு அவர் பண்றாரு? இல்ல அதுக்கு நிஜமாலுமே அவருக்கு ஒரு பக்தி இருக்கா? நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? ரொம்ப சிம்பிள். இறைவன் மீது நம்பிக்கை வைக்கிறவன் எந்த இடத்துக்கும் போகவே வேண்டாம். ஆத்மானம் சர்வம் போதானை. இதயத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாவே இறைவனுடைய ஒரு அங்கன்னு சொல்லுவான். ஆத்மா பரமாத்மா, இதுதான் உறவு. எல்லாம் பைபிள்ல எல்லாம் இருக்கு. போதும். நீ என்னைக்கு சர்ச்சுக்கு போயிருக்க? நீ அரசியலுக்கு வந்தோடனே நீ பெரியார் திரளுக்கே வந்த இல்லையா? இப்போ தேர்தலில் போட்டியிட போறேன் அப்படின்னோடனே உன் தொகுதியில நீ போட்டியிடக்கூடிய தொகுதியில் இருக்கக்கூடிய 3 திருத்தலங்களுக்கு நீ போற. சிம்பிளா சொல்ல போனோம்னா உன்னுடைய ரசிகர்களை ஏமாத்துற மாதிரி நீ கடவுளை ஏமாத்தலான்னு நினைக்கிற. அப்பட்டமான அயோக்கியத்தனம் அப்படின்னா என்ன? இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். மக்கள் எல்லாம் ஒரு புத்தாண்டா போயிட்டு வணங்குவாங்க. ஒரு கிறிஸ்மஸா மிட் நைட் மாஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்கு போயிட்டு வருவாங்க. ஒரு புத்தாண்டா சர்ச்சுக்கு போவாங்க. இதுவா இது போவாங்க. நீ அரசியல் வந்துட்ட உடனே முதல்ல பெரியார் தேர்தலுக்கு போனேன். அப்புறம் என்ன பண்ணேன்? இந்த ஆதவரிச்சு நான் சொல்கிறேன்னு கேட்டுக்கிட்டு ஒரு ரம்ஜான் நோன்பு திறப்பு நிகழ்ச்சிக்கு போனேன். உடனே தொப்பு மாட்டிக்கிட்டேன். அப்புறம் மறுபடியும் இப்போ கூட சமீபத்தில் மாமல்லபுரத்தில் ஒன்று பண்ணி, இதெல்லாம் ஏன் பண்ணுற? எம்மதமும் சம்மதம் அப்படின்னு எடுத்துக்கிறாருல்ல. இல்லை, எம்மதமும் சம்மதம்ன்றது அண்ணா சொன்னது. அண்ணா எப்படி சொன்னாருன்னா, பெரியார் மாதிரி நீ கடவுளின் மறுப்பெல்லாம் சொல்கிறீ அப்படின்னா, நான் பிள்ளையாரையும் வணங்குவதில்லை, பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைப்பதில்லை, பிள்ளையாரையும் உடைப்பதில்லை அப்படின்னாரு. ஒரு வேற்றுமையை காட்டுவதற்காக வேறுபாட்டை நான் சொல்றேன். நான் லுங்கி கட்டாத முஸ்லீம், சிலுவை அணியாத கிறித்தவன், இந்த இதை உத்தராட்சம் அடையாத இந்து அப்படின்னு. அவ்வளோதான். அப்போ என்ன, அந்த பிரின்சிபல் எல்லாம் படி நான் வாழறேன்டா. நான் அதில் போக வேண்டிய அவசியம் இல்லை. எங்கேயாவது போய் நடிச்சிருக்கிறாரா? இந்த இப்போ ஸ்டாலின் இருக்காரு, எங்கேயாவது போய் நடிக்கிறாரு? அவர் ஒரு குடும்பத்தோட இதில் அவருடைய குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் போயிருக்காரு. ஆனால் இந்த மாதிரி தேர்தல் அறிவிச்சிட்டோன்னே போயிட்டு எங்கேயாவது ஊழ்ந்துருக்காரு அவரு. அப்போ என்ன அப்படின்னோம்னா, ஏமாற்றுதல். அதான் ஸ்ட்ராட்டஜி. உனக்கு சொல்லித்தராங்கல்ல ஸ்ட்ராட்டஜி, யுக்தி அரசியல் சொல்றாங்கல்ல, ஸ்ட்ராட்டஜிக் பாலிடிக்ஸ். அவங்களுடைய ஆலோசனையின்படி நீ நடக்கிறதுனால எவ்வளவு கொடூரமா நீ நடந்துட்டு வர. வேற ஒன்றும் இல்லை. அப்படி நெடுஞ்சான் கிடையா விழுந்து. இதுல என்ன கொடூரம் இருக்கு? கொடூரம் இருக்கு. ஏமாத்துறதுன்றது மிகப்பெரிய கொடூரம். உன்னை மீடியா ஃபோக்கஸ் பண்ணணும்னு தெரியும். அதனால நீ பண்ற. நீ செலவு பண்ணதெல்லாம் மீடியா ஃபோக்கஸாக தான் நீ பண்ண, வேற எதுக்குமே இல்லை. கிறிஸ்டியன் எனக்கு ஓட்டு போட்டுருணும், இந்துக்கள் எனக்கு ஓட்டு போட்டுருணும், முஸ்லீம்கள் எனக்கு ஓட்டு போட்டுருணும். அதான் எல்லாரும் தனித்தனியாக பிரித்து பேசிட்டாங்களே உன்னோட யோக்கியதை என்ன அப்படின்றது. முடிஞ்சு போச்சு. ஒரு செக்குலர் பாலிடிக்ஸ். என்ன சொல்ல வர? செக்குலர் பாலிடிக்ஸ்.
செக்குலர் மதச்சார்பற்ற ஒரு தன்மை. அதனால நீ வந்துட்டு சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னா நான் சொல்ல வரல. நானும் செக்குலரிஸ்ட் தான். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நான் யாருக்கும் வாழ்த்தே சொல்ல மாட்டேன். எதற்காகவும் வாழ்த்து சொல்ல மாட்டேன். நான் போயிட்டு அந்த மாதிரிலாம் உட்காரலாம் மாட்டேன். புரியுதுங்களா? யாருக்கிட்டையும் எதுவுமே நான் கேட்க மாட்டேன். இன்னைக்கு கூட இந்த அரசியல் காரணங்களுக்காக இந்த மாதிரி பேட்டி கொடுக்கணுமேன்றதுக்காக எனது ரொம்ப நெருங்கிய நண்பன் ஷேக் அகமது அவருடைய தங்கச்சி திருமணத்துக்கு போகாத நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? நடிக்கக்கூடாது எதுவுமே. ஒரு அரசியலுக்கு வந்துட்டு அப்படின்னோம்னா நீ உண்மையா இருக்கணும். அதனால தான் கொடூரன்ற வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். ஏன்னா அந்த மாதிரி ஆள் தான் நீ. நீ கேஸ் வந்துச்சு. என்ன கேஸ் அது? விவாகரத்து வழக்கு. ஏன் சொல்லப்பட்ட காரணங்கள் என்ன? அவ்வளவுதான் நீ. அதனால உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு தடமும் நீ என்னைக்கு நீ அரசியலுக்கு வந்தியோ வந்த சில நாட்கள் இருந்துட்டு நீ தொடர்ந்து ஏமாற்றுறதுல தான் ஈடுபட்டு இருக்க. இந்த மக்களுக்கு உண்மையானவனா நீ இல்லை. அதனுடைய ஒரு அத்தாட்சி அது. அவ்வளவுதான். ஐயநாதன் அவர்களுக்கும் இறைநம்பிக்கை இருக்கு, பெரியாரை ஏற்றுக்கிறாரு. அது போலதானே விஜயும் அவருக்கும் இறைநம்பிக்கைகள் இருக்கு. பெரியாரு ஏத்துக்கிட்டு கோயிலுக்கு போறதை பத்தி எல்லாம் நான் சொல்லல. நான் ஒன்னும் அரசியலுக்கு வந்த உடனே நான் பெரியார் கிட்ட போனேன். நான் பெரியார் கிட்ட பெரியாத்துல நான் 5 வருஷம் வாழ்ந்துருக்கிறேன். புரியுதுங்களா? அப்ப நான் சாமி கும்பிட்டதில்லை. சாமி கும்பிட ஆரம்பிச்ச உடனே அதனால நான் பெரியாரை நான் ரிஜெக்ட் பண்ணலட்டாங்க. சமூக ரீதியாக எனக்கு நல்லா தெரியும் ஐயா தந்தை பெரியாருடைய பணிகள் என்னன்னு தெரியும். ஏன்னா நானே படித்தவன். பெரியார் என்ன ஏது ரிசர்வேஷன், ரிசர்வேஷன்லன்னா இந்த பட்டாணி எடுக்கிற பையனுக்கு ஏது எம்ஏ சோஷாலஜி, எவ்வளோ பண்ணேன் எஜுகேஷனில். அதெல்லாம் நம்மளுக்கு அவர் தானே, எப்படி மறக்க முடியும்? அது ஒரு நன்றி உடைமை. இன்னும் சொல்ல போனால் எனக்குமே நான் பண்ணுறதில்ல. இந்த அரவிந்தர் வழியில் வாடுறேன், இப்படி தான் வாடுறேன். உங்க முன்னாடி கூட பாரு திருநூரோட தான் நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். யாருக்காகவும் நான் என்னை மாற்றிக்கலாம் மாட்டேன். எப்பொழுதுமே இப்படி தான் உட்காந்து பேசுவேன். ஆனால் இந்துத்துவவாதிகளை நான் ஏன் எதிர்க்கிறேன்? நான் இந்த இந்துவை நினைக்கிறது இல்லை. அவனுக்கு இந்துக்கள் இல்லைன்றது எனக்கு தெரியும். அதனால நான் எதிர்க்கிறேன். ஸோ தெளிவு அப்படின்றது என்னோட அரசியலாக இருக்குது. ஏமாற்றுதல்ன்றது உன் அரசியலாக இருக்குது. அதனால தான் நான் சொல்ல வரேன். முட்டி போட்டபடி பிரார்த்தனை மேற்கொள்றது ஒரு பக்கம். அது விமர்சனங்களும் என்ன முன்வைக்கப்படுதுன்னா, மணிப்பூர் பற்றி எரிந்தது, அங்க தேவாலயங்கள் இடிக்கப்பட்டுச்சு, எஃப்ஆர்சிஏ ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க, கிறிஸ்துமஸ் விழாவுக்கு முன்னாடி நாள் வந்து நிறைய கிறிஸ்துமஸ் பொருட்கள்லாம் விற்ற நபர்கள் மேல தடியடி நடத்தப்பட்டுச்சு, இந்துத்துவவாதிகளை அடிச்சு நொறுக்குனாங்க, இதெல்லாம் நடந்துச்சு. அப்பெல்லாம் பேசாத விஜய் இப்ப முட்டி போட்டு நடக்கிறாரு அப்படின்ற விமர்சனமும் அவர் மேல. விஜய் வந்துட்டுங்க நடிச்ச பல படங்கள்ல பாத்தீங்கன்னா இஸ்லாமிய தீவிரவாதிகளை மையப்படுத்தி தான் நடிச்சிருக்கிறார். அவருடைய ஆக்ஷன் படத்துக்கு முக்கியமான ஆள் யாருன்னா பாய் தேவை. இது ஒண்ணு போறாது நீ யோக்கியனா அயோக்கியனான்னு சொல்றதுக்கு. என்னைக்காச்சும் நீ வந்து நின்று இருக்கியா? போன கிறிஸ்துமஸ்க்கு தானே இந்த தாக்குதலாம் நடந்துச்சு. ஒரு அறிக்கை. ஏன் திருப்பரங்குன்றம் எவ்வளவு பெரிய முக்கியமான பிரச்சனை அது. என்ன ஆட்கள் ஐயோ நம்ம வந்து சாமி கும்பிட்றவங்க நம்ம பிஜேபி அப்படியே நடிச்சோம். நாங்களாம் எப்படி ஆதாரத்தெல்லாம் எடுத்து காட்டினேன், எப்படி பேசுனேன். ஏன் நான் தமிழன், என் பண்டிகை அது. யாரு சொன்னா சொல்லுங்க ஐயா தவிர வேற யாராவது? அது தமிழனுடைய பண்டிகை, இந்துக்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படி சொன்னது யார்? சொல்லு. இவ்வளவு பேர் ஊடகத்துல நீ கேட்கறல்ல, நீ தானே பலரோட போயிட்டு பேட்டி எடுக்கிற பாலாச்சி. யாரோ சொன்னாங்களா? ஏன் ஐயா அதை மட்டும் சொல்றேன்? ஏன்னா நான் போறவன். திருப்பரங்குன்றத்துல கடைசியா டிசம்பர்ல ஒரு திருமணத்துக்கு போகும்போது காலில் வந்துட்டு இந்த எனக்கு தான் அந்த முடம் தானே ஆப்ரேஷன் பண்ணதுனால அதுக்குன்னு ஒரு செருப்பு போட்டுட்டு இருந்தேன். அங்க இருக்கிற காவலர் என்ன அனுப்புனார், பரவாயில்ல போயிட்டு வாங்கய்யா அப்படின்ட்டு. போயிட்டு முருகப்பெருமானை கும்பிட்டு அப்போ கூட அங்க இருக்கிற ஐயர் என்ன பண்ணார், நீங்க என்ன அங்க நின்று கும்பிடுறீங்க, நீங்க வாங்க உள்ள அப்படி சொல்லிட்டு உள்ள கூட்டு போனா, ஐயா சார் வாங்க அப்படி சொல்லி உள்ள கூட்டு போயிட்டு சன்னிதானத்துக்கு நேர் முன்னாடி நிற்கிறது அந்த சாமி கழுத்துல இருக்க மாலை எடுத்து போட்டு என்னை அங்கீகரிச்சாரு. அதாவது நீ பண்றிய இந்த பணி ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொன்னார் அவர். வாயில இல்லை, இப்படி எல்லாரும் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்தேன், அவ்வளவுதான். அப்புறம் மறுநாள் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகும்போது அங்க என்ன விடலை, எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு நான் வெளில உட்காந்துட்டு இருந்தேன். உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டேன். என்ன அம்மனை நான் என்னைக்கோ நான் பார்த்துட்டேன், அவங்களே என்ன முன்னாடி உட்கார வச்சுதான் என்ன வந்துட்டு. அப்போ அவன் ஒரு ஐயர் தான், வாங்க வாங்க நீங்களாம் இங்கே நிற்க கூடாது, சொகாய் கேட்டுங்க வாங்க அம்மன் முன்னாடி உட்கார வச்சாரு. என்னையும் 2 பானையும் உட்கார வச்சுதான் பண்ணாரு. பார்த்துட்டேன். அதனால மனசுதான்.
அப்படியே உட்காந்துட்டு இருந்த 1 மணி நேரமா போகணுன்றதால நான் வற்புறுத்தவே இல்லை. இறைவன் நினைச்சா நான் கொடுக்கட்டேன், ஏன்னா இல்லையா வெளியே உட்கார வச்சுட்டோம், ஆசீர்வதி. இப்படிதான் நான் போயிருக்கேன். வேளாங்கண்ணி மாதா கிட்ட போயிருக்கேன், அங்கேயும் போய் தியானம் பண்ணியிருக்கேன். எனக்கு எதுவுமே அந்த சர்வ மதம் அந்த கதையெல்லாம் கிடையாது. திருத்தலம் அப்படின்றது திருத்தலம், அவ்வளவுதான். நமக்கு எப்போதும் நம்ம அதை மதிக்கிறவங்க, தனி மனித உரிமைகள், ஆன்மீகம் எல்லாத்தையும் மதிக்கிறவங்க. அவ்வளவுதான். ஆனால் விஜய் செய்தால் மட்டும் அவர் அரசியல் இருக்குன்னு பார்க்கணுமா? நீ அப்பதானே போற, நீ இப்ப போகக்கூடாது. நீ போயிருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா நீ சர்ச்சுக்கு போறவனா இருந்தேன்னா இதை வந்துட்டு நான் சொல்ல மாட்டேன். போயிருக்கியா நீ? போனதில்ல. அப்புறம் என்ன? என்னைக்கு நீ வந்துட்டு இஸ்லாமியனுக்காக நீ போயிருக்கிற? போனதில்ல. அப்புறம் நீ போயிட்டு அவனுக்கு நோம்பு தரப்புல விட்டு உட்கார்ற அப்படின்னா அது அயோக்கியதானே, ஏமாத்துறது தானே. அதான் டெல்லியில இருக்கிற இமாம் சொல்றான், உஷார், இவன் கோழி திருடன் அப்படின்னு அங்கேருந்து சொல்றான் இமாம். புரியுதுங்களா? யாரையும் ஏமாத்தக்கூடாது, அவ்வளவுதான். நேற்று பிரச்சாரம் செய்வதற்கான அனுமதி இருந்துமே அங்க பிரச்சாரம் பண்ணாம வெறும் ரோட் ஷோவோட முடிச்சுட்டு கிளம்பிட்டாரு. ஏன் பிரச்சாரம் பண்றதுல அவருக்கு என்ன? இல்ல, பிரச்சாரம் பண்ணா பேசணும், பேசுனா ஒன்றும் எடுபட மாட்டேங்குது. அவர் ரசிகர்கள் வந்துட்டு அவர் பேசுறது கேட்க தயாரா இல்லை, விசில் அடிச்சே கெடுத்துடுறானுங்க. ஏற்கனவே ஒரு சும்மா இருந்தவனுடையும் அதை எடுத்து வச்சுட்டாரு, ஊதுன்னு ஊதிக்கிட்டு இருக்கிறானுங்க. முடிஞ்சு போச்சு. இவர் பேசுறது மக்கள்கிட்ட போக போறதில்லை, ஏன்னா இதுல சரக்கு ஒன்றும் இல்லை. பார்த்தாரு, சும்மா அப்படியே கையாடிட்டு வந்துகிட்டே இருப்போம். ரொம்ப சிம்பிள், இவ்வளவுதான். இன்னைக்கு திருவள்ளூருக்கும் பிரச்சாரத்துக்கு போறாரு. பிரச்சாரம் தான் போறாரு, ஆனால் பிரச்சாரம் பண்றது இல்ல. வைப்பர் வேலை செய்யறாரு, கண்ணாடி தொடச்சு வந்துகிட்டே இருக்காரு. விஜயெல்லாம் நீங்க கேட்குறீங்க, நான் பேசுறேன் லைட்டா. விஜயெல்லாம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த நாடு எவ்வளவு பெரிய நெருக்கடியில் இருக்கு அப்படின்றத நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு இடத்துலையும் எப்படியாப்பட்ட போராட்டம் நடந்தது டெல்லியில பார்லிமெண்ட்ல அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இந்த விஜய்க்கு ஏதாவது எட்டி இருக்குமா? சும்மா ஒரு அறிக்கை, அது ஏஐல ப்ரொடியூஸ் பண்ணாலே வருது, அறிக்கை கொடுத்துடலாம். அவ்வளோ பெரிய ஆள் தான் அவரு, அவ்வளோதான். அவருடைய ரசிகர்கள் உணரணும், அது உணர்றாங்களா உணரலையா, மக்கள் உணர்ந்திருக்காங்க, பிரச்சனை இல்லை. எப்படி விஜயை பற்றி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசுவதில்லையோ அதுபோல உதயநிதி ஸ்டாலின் பத்தியும் விஜய் பேசுறது இல்ல. ஆனால் விஜய குறித்து மறைமுகமாக விமர்சனம் பண்றாரு உதயநிதி. நேற்று கூட பெரம்பூர்ல பிரச்சாரம் பண்ணும்போது கூட இங்க இருக்கிற ஆர்டி சேகர் வந்து நீங்க கூப்பிட்டா பேசுவாரு, போன் பண்ணா வருவாரு, உங்க இடத்துக்கே வருவாரு, வீட்டுக்கே வருவாரு. ஆனா இன்னொருத்தர் இருக்காரு, நீங்க அவங்களுக்குலாம் ஓட்டு போட்டீங்கன்னா வீட்டுக்கு வர சொல்லுவாரு, வீட்டுக்கு வந்து நலத்திட்ட உதவிகளை வாங்கிட்டு போக சொல்லுவாரு. ஆனா வீட்டுக்குள்ளேயும் நீங்க போக முடியாது, அந்த பங்களாக்குள்ளேயே யாரும் போக முடியாது, ஏன்னா அது பண்ணையார் வீடு அப்படின்றாரு. அவரும் விமர்சனம் பண்றாரு. அதுக்கு நான் பதிலடி எல்லாம் விஜய் கொடுக்கறது இல்லையே, கண்டுக்கிறது இல்லையே. இல்ல, விஜய் கண்டுக்காத இருந்துட்டா நீ அறிவாளி ஆடுவியா? அவர் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்குதா? ஆர்டி சேகர் ஒரு வீட்டுக்கும் போவாரு, அப்படியேப்பட்டவர் அவரு. நீ யார் வீட்டுக்கு போயிருக்க? அவரும் போய் கோலம் போட்டாரு. இல்ல நடிக்கிறான், மறுபடியும் போய் நடிக்கிறது தான். திரையில விட்டுட்டு வெளியில வந்துட்ட உடனே நடிக்கிறாரு இவரு. வெளியில போயிட்டு கோலம் போடுறதான், பிகல் கோலம் போடுவியா நீ? கோலம் உன் வீட்டுல கோலம் போடுறவளையே நீ ஒண்ணு இல்லாத பண்ணிவிட்ட. நீ அவ கோலம் போடுறது தானே, குலவிளக்கு தானே, அப்படிதான் தமிழினம் கருதுது. நீ என்ன பண்ண உன் குலவிளக்க? இன்னொரு தெருவிளக்க தேடி போயிட்ட, அதான உன் யோக்கியத. அது நடிப்பு. அதெல்லாம் ஆர்டி சேகர் போன்றவர்கள்லாம் வந்து நிற்பாங்க. என்னன்னு கேட்டா, தோ மா சுப்பிரமணியம் மந்திரி தானே, நான் எடுத்து ஃபோன் பண்ணலாம் பேசுவார். இதோ இங்கே இருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தின்றவர் பேசுவார். இதோ இருக்கிறார் அண்ணன் துரைசாமி, அண்ணா டிஎம்கே. என்னண்ணே அப்படின்னோம்னா, என்ன ஐயநாதன் சொல்லு அப்படின்னுவார். வா அப்படின்வாரு. சரி நான் பார்க்குறேன் அப்படின்வாரு. எதையாவது சொல்லுவார். அவர் கூட ஒருத்தர் இருக்கிறாரு அண்ணன் ராமன் அப்படின்ட்டு, அவரும் அப்படிதான், யாதவராமன் அப்படின்ட்டு அவரும் அப்படிதான். எப்போ இப்படி எல்லாரு மேலேயும் அதோ இங்கே அமமுக வேட்பாளர் நிற்கிறாரு, அவர்கிட்ட நான் போனேன், வாயா அப்படிதான் சொல்லி பேசுவார். இவர் கட்சிக்காரன் யார் இருக்காங்க? இங்கே ஒரு வேட்பாளர் போட்டிருக்காங்க, கட்சிக்காரன் யார் இருக்கா? இந்த ஆளை எப்படி நம்ம பண்ணுறது? விஜய்க்கு ஃபோன் நம்பர் இருக்குது அவங்ககிட்ட, நீங்கள் பத்திரிகையாளர் தானே? எல்லாம் கிடையாது. நான் தான் அதிகபட்சம் கிட்ட போனவன், புரியுதுங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தான், நடிக்காதீங்க, நேர்த்தியாக இருந்துட்டு போங்க. நீ நடிகன்றதுக்காக அரசமைப்பு ரீதியாக ஒரு அருகதை இருக்குது. 21 வயசை தாண்டிட்டியா தேர்தலில் போட்டியிடலாம், 21 வயசு தாண்டிட்டியா தேர்தலில் போட்டிடலாம், போ, அவ்வளோதான்.
வேற ஒண்ணு கிடையாது. அந்த மக்கள்லாம் வந்துட்டு டேபி சத்திரம், தாக்கரப்பிள்ளை சத்திரத்துல அந்த மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டாங்க. உன் வீட்டுல தானே அழைச்சி கூப்பிட்டு கொடுத்த. எப்ப பார்த்தாலும் வந்துருவாங்க, எப்ப பார்த்தாலும் வந்துருவாங்க. ஏற்பாடு, ஏமாத்து வேலை அது. எப்ப பார்த்தாலும் வந்துருவாங்களா? எம்ஜிஆர்லாம் போகும்போது யாரும் வரலையா? நடிகர் திலகம் சிவாஜி போகும்போதெல்லாம் யாரும் வரலையா? கமல்ஹாசன் போறாரு, யாரும் வரலையா? அவர் கேப்டன் விஜயகாந்த் அவர் போனார், அப்பெல்லாம் வரலையா? நீ மட்டும் அப்படியே போனா அப்படியே 1,00,000 பேர் கூட்டிட்டு வாங்களா? செங்கோட்டையன் கூட பேட்டியில சொல்லியிருந்தால போதுமான பாதுகாப்பு இருக்கிறது இல்ல. எங்க உனக்கு பாதுகாப்பு இல்லை? பாதுகாப்பு இல்லைன்னா நீ எப்படி உன்னுடைய அவ்வளவு பெரிய மாநாட்டை முடிச்சிருப்ப? செங்கோட்டையனெல்லாம் விடுங்க, விக்கிரவாண்டி மாநாட்டை முடிச்சிருப்பியா நீ? போலீஸ் பாதுகாப்பு இல்லைன்னா 8000 போலீஸை கொடுத்தாரு ஸ்டாலின். எவ்வளோ? 8000 போலீஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணதான் அங்க நாட்டில் ஸ்டாம்பீடு. புரியுதுங்களா? ஒன்று விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஒரு பத்திரிகையாளரான நமக்கு ஒவ்வொரு இடத்துலையும் டீட்டெயில்ஸை நமக்கு தேடிக்கிட்டே போவோம். ஏன்னா த டெவில் லைஸ் இந்த டீட்டெயில்னுவான் அந்த வார்த்தை. சாத்தான் எங்கே குந்தி இருக்குது? அது ஆடத்தில் போனால் தான் குந்தி இருக்கும், சாதாரணமாக தெரியாது. அதனால இந்த சாத்தானெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக பார்த்தா தான் தெரியும் இதெல்லாம் என்ன அப்படின்ட்டு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்துல பிரச்சாரம் பண்ணும்போது நிறைய காரசாரமான விவாதங்கள், செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் இடையே அந்த நடந்த மோதல் பேச்சுகள். குறிப்பா சொல்றாரு, என்கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்கு, அதெல்லாம் வெளியே எடுத்து விட்டனா நீ வந்து நடமாட முடியாது, ரோட்ல நடமாட முடியாது, பார்த்து செங்கோட்டையா பார்த்து பேசு அப்படின்றாரு. இது கோபிச்செட்டிப்பாளையத்துல எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசுனது படி கேவலமான கீழ்த்தரமான ஒரு பேச்சு. நான் நல்லா கேட்டேன். எனக்கு இன்னொரு முகம் இருக்குது, வெல்டன் அதானி. எனக்கு இந்த போலீஸ் மேலே என்ன கோபம் அப்படின்னோம்னா, போலீஸ் மேலே, மத்திய ஒன்றிய அரசு மேலே, தமிழக அரசு மேலே, ஈவன் முதல்வர் ஸ்டாலின் மேலே கூட எனக்கு என்ன கோபம்னா, அவ்வளோ பேர் செத்து போனான், 6 பேருக்கு மேலே செத்து போனான் கொடநாடு எஸ்டேட் வழக்கு. இந்த 5 வருஷத்துல அதில் எதுவுமே பண்ணலையே நீங்க. அதனால தானே இவ்வளோ பேச்சு பேசுறாரு அவரு. இவரும் முதல்வராகிறாரு, எல்லாத்துக்கும் முதல்வராக, எல்லாரும் முதல்வர் பழிய போடுறல நீ. எங்கேயோ ஒரு இடத்துல ஏதாவது நடந்துச்சுன்னா உடனே முதல்வர். இப்போ கூட இந்த சிவகாசி பட்டாசு தொழிற்சாலையில் ஒரு விபத்து நடந்தது, உடனே முதலமைச்சருக்கு பாதுகாப்பான இது ஏற்பாடு பண்ணாங்க. முதலமைச்சர், உன்னுடைய கட்சியினுடைய தலைவி, என்னுடைய கேம்ப் ஆஃபீஸ் அது, நீ முதல்வராக இருக்கும்போது கொள்ளையடிக்கப்பட்டது. எப்படி நீ பொறுப்பேற்றுக்கிட்டு ரிசைன் பண்ணது இருந்த? எப்படி அதில் இருக்கிறவங்களாம் தப்பிச்சு போனாங்க? செக் போஸ்ட் அவரெல்லாம் மாட்டிடாங்க. உடனே ஒரு ஃபோன் வந்துச்சு, உடனே விட்டுறாங்க. யார் ஃபோன் வந்து விட்டாங்க? அப்ப சொன்ன விமர்சனமும் இப்போ அவர் சொல்றதுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒன்று சொல்றாரு. எங்கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்கு, நான் அப்பவே எடுத்து வச்சுட்டேன். உடனே இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, செங்கோட்டையனை பற்றி ஆதாரம் அவர் கீழ்த்தரமா போனார். அவர் நீ எங்கெல்லாம் போயிருந்த, ஜெயலலிதா கிட்ட அழுத அப்படின்ட்டு. ஏன் நீ என்ன பண்ண? சசிகலா அவன் தோல் மேல கையை போட்ட போது இப்படி உள்ள நின்றுட்டு இருந்த. இன்னைக்கு போயிட்டு அவங்க போயிட்டு தெருவா போயிட்டு கிழிக்கிறாங்கல்ல, அங்க உன்னால பேச முடியுமா அந்த அம்மாவுக்கு எதிராக? அந்த அம்மாவை என்ன சொன்ன கடைசியில? அவங்களுடைய காலை தொட்டு கும்பிட்டு விட்டு முதலமைச்சர் ஆட்டத்துக்கு பிற்பாடு அடுத்த 3-4 மாசத்துல அவங்களை கட்சியை விட்டு வெளியேற்றிட்டு என்ன கேட்ட? சசிகலாவுக்கும் அண்ணாதிமுகவும் என்ன சம்பந்தம்னு கேட்டேன். கேட்டியா இல்லையா நீ? நான் அன்னைக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணேன், ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு மனிதன். உடனெல்லாம் அரசியல் அரங்களே இருக்கக்கூடாது. அரசியல் நீ வீட்டா இருக்கலாம், அதில் எல்லாம் அரசியல் எல்லாரும் இருக்கலாம், முதலையும் இருக்கலாம், பன்றிகளும் இருக்கலாம், சிங்கமும் இருக்கலாம், நரிகளும் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். நீ இருக்கிற அவ்வளோதான். மற்றபடி செங்கோட்டையன் வந்துட்டு என்ன சொன்னார்? அவரு சார்பாக ஒன்று சொல்லிவிட்டாரு, நான் தான் முதல்வராக வேண்டியது, ஆனால் என்கிட்ட பொட்டிகள் இல்லை, ஸோ ஒன்றா நான் ப்ரப்போஸ் பண்ணேன், நீ ஆயிட்ட அப்படின்னாரு. அது தப்புன்னு சொல்லு. தப்புன்னு சொல்லினா சசிகலா கிட்டது பதில் வரும். உடனே அவர் வேற இடத்துல எடுத்து பேசுறாரு, நீ போயிட்டு ஜெயலலிதாட்ட கதறி எழுதுன. ஜெயலலிதாட்ட கதறி எழுதாதவன் ஏன்? நீங்கள் எல்லாருமே கதறி எழுதவங்க தான் ஜெயலலிதா கிட்ட. மண்டி போட்டு நின்றவங்க தான் எல்லாருமே. இப்போ விஜய் மண்டி போட்டுட்டு போனாரு, நீங்கள் அந்த மாதிரி எத்தனை பேர் மண்டி போட்டு நடந்திருப்பீங்க ஓஎஸ் கார்டனில்? விஜயாவது இப்படி நேரடியாக போயிட்டு முடிச்சிட்டாரு.
இவங்க அப் அண்ட் டவுன் போயிருப்பாங்க. என்ன இவங்களுடைய அரசியல்ல பாரம்பரியம், புடலங்க, கொள்கை, கோட்பாடெல்லாம் இருக்குது? எதுவுமே கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. ஜெயலலிதாவுடைய அதிமுகவுக்கும் கொள்கை கோட்பாடுகளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஜெயலலிதாவை கும்பிடணும், அப்படியே பின்னாடி பின்னாடி போயிடணும். இது தவிர நீங்க என்ன அரசியல் பண்ணீங்க? கொள்ளை அடிக்கலாம், ஷேரை கொடுத்துருந்தாங்க. இல்லை அவங்க கொடுத்துட்டீங்கன்னா அவங்க உனக்கான ஷேரை கொடுப்பாங்க. இப்படிதானே நடந்துச்சு. அதனால இன்னொருத்தர் விமர்சிக்கும் போதும் கூட சிலதெல்லாம் சொல்லக்கூடாத விடயங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி உன்னை பத்தியும் சொல்லக்கூடாத விஷயங்கள் அவர்கிட்ட இருக்குல்ல. நீ என்ன தூயவனா நீ? அவர் தான் சொல்றாரு, மலைப்பாம்பு மாதிரி ஒருத்தர் போனாரு காலுக்கு நடுவுல அப்படின்னு செங்கோட்டையன் சொன்னாரு. இல்ல எங்கிட்ட செங்கோட்டையன் ஆதாரங்கள் இருக்குன்னாரு. இல்ல அதான் போட்டோ காட்டி நார் அடிச்சிட்டு இருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் போற இடத்துல எல்லாம். இவர் யாருன்னு தெரியுதா, இவர் யாருன்னு தெரியுதா அப்படின்ட்டு. புரியுதுங்களா? ஏன்னா அப்படி பேசுற நீங்க பேசக்கூடிய பேச்சு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மாதிரி நீங்க பேசவே இல்லையே. நீங்க நாலாம் தர அரசியல்வாதி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஈவன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திலாம் கூட அப்படிலாம் பேசுறது இல்லை. அவர் சில கெட்ட வார்த்தையில பயன்படுத்துறாரு. அவரு அரசியல சாமர்த்தியமா தான் பேசுறாரு. அவரு அதெல்லாம் ஒன்றும் குறை இல்லை. கெட்ட வார்த்தை பேசி போடுறாரு, அவ்வளவுதான். ஆனா இவரெல்லாம் அப்படியா? படு மோசம். போய் சேர்ந்திருப்ப. என்ன பேச்சு அதெல்லாம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நீங்க வந்து தனியா இருக்கிறீங்கன்னு நினைக்க வேண்டாம், இந்தியாவே உங்க பின்னாடி இருக்கு, கவலைப்படாதீங்க அப்படின்னு மல்லிகார்ஜுன கார்கே நேற்று பிரச்சாரத்துல ஒசூர்ல சொன்னாரு. இன்னைக்கு ராகுல் காந்தியும் பிரச்சாரம் பண்றாரு. நீங்க ஸ்டாலினால விலை கொடுத்து வாங்க முடியாது அப்படின்னும் ராகுல் காந்தி பேசியிருந்தாரு. எப்படி பார்க்குறீங்க? காலகட்டம் வந்துட்டு ஒரு நாட்டினுடைய தேவைக்கு ஏற்ப ஒரு தலைவனை அடையாளம் காட்டும். இன்றைய காலகட்டத்தில் இந்த இந்தியாவிற்கு இந்த மோடி அரசுக்கு எதிராக அதுக்கு அடையாளம் காட்டுது அதுதான் மு.க. ஸ்டாலின். அதனால தான் எடுத்த உடனே கருப்பு சட்டை போட்டாரு, கொளுத்தினார் நேரடியாக. ஒரு நாடாளுமன்றத்தில் உண்மை இந்த ஒரு வரைவு சட்ட வரைவை கொளுத்தினாரு, கொளுத்தி எதிர்ப்பு தெரிவிச்சார். அதுலேருந்து படிச்சு எப்படி பேசுறாங்க கனிமொழின்றதை பாருங்க. நெருப்பு மாதிரி இருந்தது இந்த பேச்சு. மற்றவங்களும் பேசுறாங்க, அதான் ரொம்ப முக்கியம். அதனால அவர் மல்லிகார்ஜுன கார்கே ஒரு மூத்த அரசியல்வாதி, அவரோ இல்லை ராகுல் காந்தி சொன்னதில் எந்த தப்பும் இல்லை. எவ்வளோ பார்த்துட்டாங்க, எவ்வளோ மிரட்டெல்லாம் விட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்கல, பார்த்துக்கிறலாம் அப்படின்னு தான் இருக்காங்க அவங்க. அதனால இந்த காலகட்டத்துக்கு இந்த நாட்டினுடைய அரசியலை முன்னெடுக்கக்கூடிய தகுதி பெற்ற ஒருத்தரா ஸ்டாலின் உயர்ந்திருக்கிறாரு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எப்படி நிறைவேற்றுறாருன்றது தேர்தலுக்கு அப்புறம் தான் பார்க்கணும். அவர்கிட்ட ஒரு பெரிய பொறுப்பு வந்திருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடியான கட்டத்தை நீங்க யோசிக்கணும் பாலாஜி. இந்த தமிழ்நாடு இன்னைக்கு இருக்கிற கட்டம் எப்படின்னோம்னா, எல்லா பொட்டன்ஷியலும் இங்க இருக்குது, எல்லா திறனும் இங்க இருக்குது, ஆட்கள் இருக்கிறாங்க, ஸ்கில்டு லேபர் இருக்கிறான், நல்ல மக்கள் இருக்கிறாங்க, நல்ல சூழல் இருக்குது, சட்டம் ஒழுங்கு சூழல் இருந்து எல்லா சூழலும் இங்க நல்லா இருக்குது, இண்டஸ்ட்ரி எல்லாமே நல்லா பண்ணலாம். புரியுதுங்களா? இந்த நேரத்தில் வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கவர்மெண்ட் சென்ட்ரலில் இல்லை அப்படின்னோம்னா நாம் ரொம்ப கஷ்டப்படுவோம். இல்லை, கஷ்டப்படுறோம். எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. 40,000க்கு மேலே நிதியை வந்துட்டு நிறுத்திட்டாங்க. ஒன்றிய அரசுடைய நிதியை நிறுத்திட்டாங்க. நமக்கு கொடுக்கக்கூடிய ஷேரு கொடுக்கல. எஜுகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா சமகர சிக்ஷா அபியானுக்கு வந்துட்டு கல்வியை மேம்படுத்துவதற்கும் பள்ளிக்கூடங்களை திறப்பதற்கான நிதியை வந்துட்டு இந்தியப்படி அதான் ஒரு ப்ரீ கண்டிஷன் சொல்லி நம்மளை ஒடுக்குறாங்க. நம்மளுடைய தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. இந்திய ஒன்றிய அரசு துறைகளில் ரயில்வேயாக இருக்கட்டும், இன்டெகிரல் கோச் ஃபேக்டரியாக இருக்கட்டும், ஏவிஎக்ஸ் ஃபேக்டரியாக இருக்கட்டும், சிவிஆர்டி ஆகட்டும், பேங்க் ஆகட்டும், பேங்க் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆகட்டும், என்எல்சி ஆகட்டும், எங்கேயுமே தமிழனுக்கு வேலை இல்லை, கொடுக்க மாட்டேங்கிறா. நம்முடைய மீனவர்கள் கொல்லப்படுறாங்க, அரஸ்ட் பண்ண செய்யப்படுறாங்க, சிறையில் அடைக்கப்படுறாங்க, போட்டுங்களை சீஸ் பண்றாங்க. இவ்வளவுத்துக்கும் நடுவில் ஒரு நபர் இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிநிதியா இருந்து போராடுறாருன்னா ஸ்டாலின். இந்த எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் இந்த பிரச்சனைகள் எல்லாம் என்ன செஞ்சிருக்காருன்னு யோசிச்சு பாருங்க. இந்த விஜயை விட்டுருங்க, அது புண்ணாக்கு, அது ஓரம் கிடக்கட்டும். ஆனா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி சொல்றாரு, இணக்கமாக இருந்து தமிழ்நாட்டுக்கு தேவையான கான்ஸ்டிடியூஷன்ல அந்த மாதிரி இணக்கமா இருந்தா தான் அப்படின்ட்டு. உங்களுக்கு 2 ஓட்டு இருக்குது,
நீங்கள் ஒரு ஓட்டு மக்களவைக்கு போடுறீங்க, இன்னொரு ஓட்டு சட்டப்பேரவைக்கு போடுறீங்க. இது சீஃப் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்குது, அது பிரதமரை தேர்ந்தெடுக்குது. அப்புறம் எப்படி ஏற்றத்தாழ்வு இருக்க முடியும்? அது எப்படி நீ குறைச்சி கொடுக்கலாம்? அது எப்படி உன் மொழியை திணிக்கலாம்? எவ்வளோ பெரிய போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்கு இந்த நாடு. சும்மா அந்த மண்ணு எவ்வளோ காலம் தமிழன் போராடிக்கிட்டே இருக்கணுமா? ஒன்றுத்துக்கு போராடணுமா? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இணக்கப்பாட்டோடு இருக்கணும் அப்படின்ட்டு. நேருவுக்கு இணக்கப்பாட்டோடு தான் இருந்தார் காமராஜர். தெரியுமா உங்களுக்கு? நீங்க சொல்றீங்களா இங்க பொட்டன்ஷியல் இருக்கு. ஆமாம். அப்போ அந்த பொட்டன்ஷியலை இன்னும் மெருகேற்றணும்னா ஒன்றிய அரசுகிட்ட இணக்கமாக இருந்து நிதியை பெற்று அதை உயர்த்தலாம்ல. அப்போ அங்கேருந்து அவங்க கர்நாடகாவுக்கு இருந்த போது அவங்ககிட்ட தான் பொட்டன்ஷியல் இருக்குது, தமிழ்நாடு மாதிரி. அங்கேயும் தான் இருந்தது 5 ஆண்டு கால ஆட்சி. அப்போ தான் இருந்தது பிஜேபி அங்கே ஆட்சி. என்ன பண்ணிட்டாங்க? மராட்டியத்தில் என்ன பண்ணிட்டாங்க? குஜராத்தில் என்ன பண்ணிட்டாங்க? குஜராத் எங்கே இருக்குது? அந்த இன்டெக்ஸ், ஆல் இண்டியா இன்டெக்ஸில் குஜராத் எங்கே இருக்குது? குஜராத்தி ஷைனிங் நன்களை எங்கே இருக்குது இப்போ? அது குப்பன்னு தூக்கி ஓரம் போட்டாருல்ல இன்னைக்கு. மோடி வரும்போது ஷைனிங்கு. மோடியினுடைய 12 ஆண்டு கால ஆட்சியில் குப்பை. செவரு கட்டி மறைக்கிறான். வேற ஒரு நாட்டுடைய பிரதமர் குடியரசுத் தலைவர் வரும்போது இவ்வளோதானே உங்களுடைய யோக்கியதை? என்ன வந்துருச்சு? டபுள் இன்ஜின், டப்பா இன்ஜின் எல்லாம். உத்தரப்பிரதேசத்தில் என்ன ஆச்சு? பீகாரில் என்ன ஆயிடுச்சு? ஏன் அங்கேருந்து இங்கே வர வேலை செய்ய? ஏன் இங்கேருந்து யாரும் போகலாம் அங்கே? அப்போ யாரால் அது நடக்குது? அதனால அங்கே இருக்கிற மாதிரி இணக்கப்பாடு, அந்த அடிமைத்தனத்துக்கு அவர் பூசி முழுகிறாரு, முலாம் பூசுறாரு அவர் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் இந்த நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு, ஏன் இந்திய மக்களுக்கே தேவை ஸ்டாலினுடைய லீடர்ஷிப். இந்த லீடர்ஷிப்பாக தான் நம்ம வாக்களிக்கணும். எனக்கு திமுகவோட நிறைய டிஃப்ரென்சஸ் எல்லாம் இருக்குது, அது வேற கதை. ஆனால் இந்த காலகட்டத்திற்கான ஒரு தலைமை ஸ்டாலின் கிட்ட இருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியம். இது அடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா இந்திய அளவில் நம்மளுக்கு மிகப்பெரிய பேரழிவும் ஏற்படும். அவங்க அப்படியாப்பட்டவங்க, புரியுதுங்களா? நாங்களாம் முன்னெடுத்த போராட்டத்தில் ஒரு காலத்தில் அவர் இந்த போராட்டம் பூமிக்குள்ளேருந்து எரிவளி எடுக்கிறதுக்கெல்லாம் அவர் அனுமதி கொடுத்தவர் தான் ஸ்டாலின். அப்புறம் மாற்றிக்கிட்டு வருத்தம் தெரிவித்தார் கதிராமங்கலத்தில். அதுக்கப்புறம் அந்த காவிரியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ண அந்த மனித சங்கிலி போராட்டத்துக்கு ஆதரித்தவர் முதல்ல ஸ்டாலின் தான், பெரிய ஆதரவு கொடுத்தவர். அப்படி இந்த மண்ணினுடைய நலனுக்காக, இந்த மக்களினுடைய வாழ்விற்காக, தமிழினுடைய மேம்பாட்டிற்காக எல்லாத்தையும் செஞ்சுட்டு வரக்கூடிய ஒரு அரசா நீங்க இருக்குது ஸ்டாலின் அரசு. மற்றவங்க எல்லாரும் தான் பாராட்டுறாங்க. இதோ நீங்க கெஜ்ரிவால் வராரு, அவரும் மம்தாங்க பிஸியா இருக்காங்க, இல்லாட்டி அவங்களும் வருவாங்க இங்க. அவங்களுக்கும் நல்லா தெரியும் ஸ்டாலின் ஆதரிக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கும் தெரியும். இன்னைக்கு கெஜ்ரிவால் வந்து பேச போறாரு கொளத்தூர்ல. ஒரு தொகுதி கூட கொடுக்கல, நம்ம ஸ்டாலின் கொடுக்கல. அவருக்கெல்லாம் கொடுக்க மாட்டார், அவர் வேற யாரையும் கொடுப்பாரு. ஆம் ஆத்மிக்கெல்லாம் கொடுக்க மாட்டாரு. ஆனாலும் கெஜ்ரிவால் வந்து பேசுறாரு. ஏன் பேசுறாரு? அவர் வந்தார் இங்கே காலை உணவு திட்டத்தை பார்க்கறதுக்கு. பஞ்சாப் முதல்வர் வந்தார் இங்கே காலை உணவு திட்டம் தொடங்கும் போது. அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. 20 லட்சம் குழந்தைங்க இன்னைக்கு காத்தல சாப்பாடு, அப்புறம் எல்லா குழந்தைங்களுக்கும் மத்தியான சாப்பாடு, எல்லாம் முடியுது முட்டையோட. எத்தையும் சமரசம் பண்ணாம அவர் பாட்டுக்கு பண்ணிக்கிட்டு போறாரு. இத நம்ம மக்கள் புரிஞ்சுக்கிட்டு வாக்களிக்கணும். நலனை நாடி போறியா, படிக்க போறியா இருந்தா 1500 வச்சுக்கோ, படி. என்ரோல்மெண்ட் அதிகமாகி போச்சுன்னா காலேஜுக்கு 28% இன்க்ரீஸ் ஆகுது. சாதாரண விஷயம் அது. அது ஒன்றும் 1500 ஒன்றும் ஆயிட போறது இல்லை. மிஞ்சி போனால் ஒரு 5000 6000 கோடி வரும். 4,40,000 பட்ஜெட் போடுது தமிழ்நாடு. அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அப்போ அப்படியாப்பட்ட ஒரு அரசு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கட்டாயம் இருக்குது. அப்படின்றதுனால தான் ராகுல் வந்து பேசுறாரு, மல்லிகார்ஜுன் கார்கே வந்து பேசுறாரு, பீகாரினுடைய எதிர்கட்சி தலைவர் வந்து பேசுறாரு இல்லையா? அவர் சமூக நீதி அப்படின்ற ஒரு முன்னெடுப்புக்கு ஸ்டாலின் தேவைன்றாரு. தேஜஸ்வி யாதவ், அப்புறம் அவர் வந்தாரு, சிவகுமார் வந்தாரு, இன்னைக்கு கெஜ்ரிவால் வர்றாரு. இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும். நமக்கான ஆட்சி ஸ்டாலினுடைய ஆட்சி, அதான் புரிஞ்சுக்கணும். நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.